ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் அண்டு ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களில் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட நேமை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மேலே நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் அண்ட் மெஹந்தி கிளாஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஹூப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஹூப் ஆர்ட்டில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். வெட்டிங் ஆனிவர்சரி, பேபி ஷோவர், பர்த்டே ஃபங்க்ஷன், இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கொடுக்குறது, கிஃப்ட்ஸாக கொடுக்குறது, நெக்ஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி கிஃப்ட்டு வந்து எல்லாேருக்கும் வந்து நம்மளா ஓனாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா நம்ம இது மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாட்டின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டிங்கில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து எந்தெந்த ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இப்போது நம்ம இதுவரையும் சாட்டின் ஸ்டிச் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஓவன் ரோஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓவன் ரோஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸில் இது மாதிரியான ஸ்டிச்சஸ்லாம் வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ உங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க், மெஹந்தி கிளாஸ் எல்லா கோர்ஸுமே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டராக போட்டிருக்கிறது வந்து ஓவன் ரோஸு. இந்த ஓவன் ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் ஸ்டைலாக தெரியும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஓவன் ரோஸை சுற்றி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். அந்த ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி இருக்கும் அப்படின்னா போட்டதுக்கப்புறமா இந்த சென்டராக இருக்கிற அந்த ஓவன் ரோஸை சுற்றி ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். ஸோ வந்து இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஸ்டிச்சஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமான ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் நிறைய சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் நம்ம வந்து பார்க்கலாம். நார்மலாக நம்ம தலை பின்னி போடுவோம் இல்லையா, அது மாதிரியான ஹேர் ஸ்டைல் தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் த்ரெட்டை வந்து மேலேயும் கீழேயும் எடுத்துக்கிட்டு ஒரு சீப்பில் வந்து மாட்டிக்கணும். மாட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேலேயும் கீழேயும் எடுத்துக்கிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம நார்மலாக செடப்பெண்ணில் எப்படி போடுவோமோ அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்களும் நான் போடுற இந்த வீடியோஸில் இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இது மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீப்லேருந்து அந்த த்ரெட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த சென்டரில் இருக்கிற பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கணும். அது மாதிரி கட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் சீப்பை வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக சீவிக்கோங்க. நல்லா நம்ம நார்மலாக எப்படி தலை சீவோமோ அது மாதிரி இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சீப்பை வச்சு நல்லா சீவிக்கோங்க. பெரிய பல்லால் சீவாமல் சின்ன பல்லால் சீவிக்கோங்க. சீவிட்டு நம்மளுக்கு அங்கங்கே எங்கே வந்து த்ரெட்டெல்லாம் கட் பண்ணாமல் இருக்கோ அதெல்லாம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக நீங்கள் கரெக்டாக சீவிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு த்ரெட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி பிசிறிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா செடப்பெண்ணில் பண்ணலாம். நல்லா சீவிட்டு அடிப்பக்கமாக த்ரெட்டு சமமாக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கட்டர் வச்சு சமமாக கட் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜடை பின்னலை பண்ணலாம். நம்ம நார்மலாக எப்படி 3 கால் பிரித்து சடை பின்னுவோமோ அதே மாதிரியே தான் இந்த ஹேர் ஸ்டைலு. இதே மாதிரி நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குது. இப்போது இந்த 3 கால் வச்சு நம்ம ஜடை பின்னல் போட போகிறோம். பாருங்கள், நம்ம இது மாதிரி நல்லா டைட்டாக ஜடை பின்னிட்டு ஹேர் பேண்டுக்கு பதிலாக நம்ம அடியில் வேறு கலரில் ஒரு த்ரெட்டை வந்து நாட் போட்டுக்க போகிறோம். இது மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிப்பக்கம் வேறு ஒரு கலர் த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அடியில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஹேர் விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வரையும் விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி எடுத்து முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டதுக்கப்புறம் அடியில் இருக்கிற அந்த த்ரெட்டை சீப்பால் கொஞ்சம் சீவி விட்டுக்கோங்க. ஒரிஜினலாக நம்மளுக்கு ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கும். அடியில் நீங்கள் சீப்பை வச்சு கொஞ்சம் சீவிட்டு சமமாக இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு சீப்பை வச்சு சீவி விட்டுடுங்க. பாருங்கள் ஹேர் ஸ்டைல் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத. இதில் சென்டர் பார்ட்டில் நம்ம வந்து ஃப்ளவர் இருக்கிற மாதிரி டெக்கரேஷன் பண்ணலாம், இல்லை ஏதாவது லேஸ் வந்து வைக்கலாம் ஜடை பின்னலில். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். சேம் இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இமேஜில் பார்த்த மாதிரியே தான் மேல் பக்கம் நம்ம சாட்டின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். சாட்டின் ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் கம்ப்ளீட்டாக போட போகிறோம். ஃபுல் சர்க்கிள்லையும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைலில் கீழ்ப்பக்கம் நம்ம சாட்டின் ஸ்டிச் போட போகிறோம். கீழே சாட்டின் ஸ்டிச் போட்டுட்டு மேல் பக்கம் ஒரு ஜடை பின்னலை நம்ம ரோல் பண்ணியிருக்க மாதிரி இந்த ஸ்டிச்சில் பார்க்கலாம். சென்டர் பார்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை சுற்றி நீங்கள் த்ரெட்டை மேலேயும் கீழேயும் எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் சமமாக பிரிச்சுக்கிட்டு ஜடை பின்னல் போடுங்க. ஜடை பின்னல் போட்டுட்டு அந்த பெரிய சர்க்கிள்குள்ளே நம்ம ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணுறப்ப அங்கங்கே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போட்டு அதை ஸ்டிஃபாக வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்க போகிறோம். பாருங்க, இது மாதிரி நம்ம ஜடை பின்னலை போட்டுட்டு அந்த சர்க்கிளில் நம்ம இது மாதிரி அங்கங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் இது வந்து கலையாமல் நம்மளுக்கு அந்த ஷேப்பில் அப்படியே இருக்கும். சரிங்களா? போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம அதை எவ்வளோ தூரம் வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நம்மளோட ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டிங்கில் இருக்கும். உங்களுக்கும் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட நேமை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.